டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆர்ஆர்பியிலேருந்து அனுவல் காலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அதாவது வந்து ஒவ்வொரு வருஷமும் எந்தெந்த மாதத்தில் வந்து எதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும் அப்படிங்கிறதுக்குரிய அறிவிப்பு வந்து ஆர்ஆர்பியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து ஜனவரி டு மார்ச்சுக்குள்ளே வந்து ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட் அப்படிங்கிறதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதுக்கடுத்து வந்து ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இது அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது, கேட்டகரி அப்படின்னு சொல்லி வந்து ஒன்று இருக்குது. இது வந்து கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணுறது. அதுக்கடுத்து வந்து நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரிஸ் அண்டர் கிராஜுவேட் ஸ்டூடெண்ட் வந்து அப்ளை பண்ணுறது. இது வந்து லெவல் 2, லெவல் 3. அடுத்து வந்து ஜேஇ ஜூனியர் இன்ஜினியர். அடுத்து வந்து பாராமெடிக்கல் கேட்டகரிஸ். இது எல்லாமே வந்து ஜூலை டு செப்டம்பருக்குள்ளே வந்து இதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அக்டோபர் டு டிசம்பருக்குள்ளே லெவல் 1 குரூப் டி எக்ஸாமுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அதே மாதிரி வந்து மினிஸ்டரியல் அண்ட் ஐசோலேட்டட் கேட்டகரிஸ்க்கு வந்து வரும். இதில் ஏஎல்பிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து வந்துருச்சு. அடுத்து வந்து டெக்னீஷியனுக்கு வந்து ஏப்ரல் டு ஜூனுக்குள்ளே வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இப்போ பிப்ரவரி எண்டு இல்லை மார்ச்சில் வந்து இதுக்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து வரும். அடுத்து வந்து ஆர்ஆர்பியில் வந்து கான்ஸ்டபிள்க்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து கூடிய சீக்கிரம் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வந்து ரிலீஸ் ஆயிரும். இந்த ஆர்ஆர்பி கான்ஸ்டபிள்க்குரிய நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து 2018 தான் வந்து எடுத்தாங்க. இந்த வருஷம் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்க போகிறாங்க. அதுக்கு வந்து ரெடி ஆகிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.